ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா தமிழில் வீட்டு பொருள் அப்படின்னு மீனிங். சரியா? நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் ஒரு சில வேர்ட்ஸ்க்கெலாம் நம்மளுக்கு இங்கிலீஷில் மீனிங் தெரியாது. அதை பற்றி நம்ம 50 வெக்காபுலரி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஆட்டுக்கல். வீட்டில் மாவு அரைக்கிறது இருக்கு இல்லையா, ஆட்டுக்கல். அதுக்கு இங்கிலீஷில் மார்ட்டர். மார்ட்டர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அடுப்பு. இது எப்படி சொல்லலாம்? அடுப்புனா ஸ்டவ். ஸ்டவ். பஞ்சு. பஞ்சு இல்லை நூல் உருண்டை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? துணி தைக்கிறதுக்கெலாம் பஞ்சு நூல் உருண்டை இருக்கு இல்லையா, பாபின். பாபின். எரிபொருள். எரிபொருள் இருக்கு இல்லையா, ஃபியூல். ஃபியூல். கம்பளம். கம்பளம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்ஷீட் தான். அதை இன்னொரு மீனிங்லேயும் சொல்லலாம், பிளாங்கெட். பிளாங்கெட். கரண்டி. இது எப்படிங்க சொல்லலாம்? கரண்டி. வீட்டில் குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கரண்டிக்கு இங்கிலீஷில் லேடல். லேடல். டம்ளர். வீட்டில் கிளாஸ் இருக்கு இல்லையா, டம்ளர். அதுக்கு இங்கிலீஷில் கேனிஸ்டர். கேனிஸ்டர். சீப்பு. சீப்பு அப்படின்னா கோம். கோம். நாற்காலி. இது எப்படிங்க சொல்லலாம்? நாற்காலி. நாற்காலி அப்படின்னா சேர். சேர். ஜாடி. ஜாடி அப்படின்னா இங்கிலீஷில் ஜார். ஜார். பாய். மேட். மேட். நான் சொல்ல சொல்ல என் கூட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. சிறு கரண்டி, சின்ன கரண்டி இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா ஸ்பூன். ஸ்பூன். சல்லடை. சல்லடை அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, சல்லாடெல்லாம். அதுக்கு இங்கிலீஷில் சீவ். சீவ். சாவி. சாவி அப்படின்னா கீ. கீ. கட்டில். கட்டில்ன்றதுக்கு காட். காட். மின்னடுப்பு. மின்னடுப்பு கேள்விப்பட்டிருப்போம்ல, எலக்ட்ரிக் ஸ்டவ். எலக்ட்ரிக் ஸ்டவ். துடைப்பம். துடைப்பம் அப்படின்னா ப்ரூம். ப்ரூம் இல்லைனா ப்ரூம் ஸ்டிக்குன்னு சொல்லலாம். ஊஞ்சல். ஊஞ்சல் அப்படின்னா ஸ்விங். ஸ்விங். தட்டு இருக்கு இல்லையா, தட்டு மாதிரி இருக்கும் கொஞ்சம், அது வந்து என்ன சொல்லலாம்னா ட்ரே. ட்ரே. கூடை. கூடை அப்படின்னா பேஸ்கெட். பேஸ்கெட். டப்பா. டப்பா இருக்குது, டப்பா சொல்லுவோம்ல, பாக்ஸ். பாக்ஸ். தலையணை. தலைக்காணிலாம் இருக்குது, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா பில்லோ. பில்லோ. தலைக்காணி உரை அப்படின்னும் போது, தலையணை உரை அப்படின்னு சொல்லும்போது பில்லோ கவர். பில்லோ கவர். சிறிய தட்டு. இது எப்படிங்க சொல்லலாம்? சிறிய தட்டு. சின்ன தட்டு இருக்கு இல்லையா, டீ கப்புக்கு அடியிலலாம் வச்சு கொடுப்பாங்கள்ல, அதுக்கு இங்கிலீஷில் சாசர். சாசர். பூட்டு. பூட்டு அப்படின்னும் போது லாக். லாக். சாப்பாட்டு தட்டு. இது எப்படி சொல்லலாம்? பிளேட். பிளேட். முக கண்ணாடி. நம்ம ஃபேஸ் பார்ப்போம் இல்லையா கண்ணாடியில், அதுக்கு இங்கிலீஷில் மிரர். மிரர். தீப்பெட்டி. தீப்பெட்டி. வத்திப்பெட்டி இருக்கு இல்லையா, மேட்ச் பாக்ஸ். மேட்ச் பாக்ஸ். தீக்குச்சி. இந்த வத்திக்குச்சி தான் மேட்ச் ஸ்டிக். மேட்ச் ஸ்டிக். பல்குத்தி. பல்குச்சி இருக்குல்ல, ஏதாச்சும் பல்லில் இருக்குன்னா அது எடுப்போம் பல்குச்சி வச்சு, அதுக்கு இங்கிலீஷில் டூத்பிக். டூத்பிக். நூல். த்ரெட். த்ரெட். சாம்பிராணி போடும் கூடு. சாம்பிராணி போடும் இல்லையா ஒரு கூடு மாறிச்சு, அதுக்கு இங்கிலீஷில் சென்சர். சென்சர். கால் மிதி. காலில் மேட் மாதிரி போடுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் டோர் மேட். டோர் மேட். வத்தி. இது எப்படி சொல்லலாம்? வத்தி அப்படின்னா விக். விக். பாத்திரம். அந்த யானம், கிண்ணம், பாத்திரம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு வந்து கண்டெய்னர். கண்டெய்னர் இல்லைன்னா யுட்டென்சில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கண்டெய்னர், யுட்டென்சில்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐஸ் பெட்டி. ஐஸ் பெட்டி அப்படின்னா ஐஸ் பாக்ஸ். ஐஸ் பாக்ஸ். வாளி. இது எப்படிங்க சொல்லலாம்? வாளி. பக்கெட். பக்கெட். மத்து. மத்து அப்படின்னா கீரை கடையிறது இருக்கு இல்லையா, மத்து. அந்த மத்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா சர்னர். சர்னர். கடையும் பாத்திரம். கடையிற பாத்திரம் இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சன். சன். மேஜை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மோஸ்டாக. மேஜை அப்படின்னா டேபிள். டேபிள். மெழுகுவர்த்தி. இது எப்படி சொல்லலாம்? மெழுகுவர்த்தி அப்படின்னா கேண்டில். கேண்டில். கயிறு. கயிறு இருக்கு இல்லையா, ரோப். ரோப். சாம்பல். சாம்பல் அப்படின்னா ஆஷ். ஆஷ். விளக்கு. விளக்கு அப்படின்னா இங்கிலீஷில் லேம்ப். லேம்ப். கிண்ணம்.
கிண்ணம் இருக்கு இல்லையா, இது எப்படி சொல்லலாம்? பவுல். பவுல். துணி மாட்டும் அலமாரி, துணிலாம் வைப்போம் இல்லையா நம்ம ட்ரெஸ்ஸெலாம் அலமாரியில், அது எப்படி சொல்லலாம்னா வார்ட்ரோப். வார்ட்ரோப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சொம்பு. வீட்டிலலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு சொம்பு மாதிரி இருக்கும் இல்லையா, அது எப்படி சொல்லலாம்னா ஃப்ளாகன். ஃப்ளாகன். முறுக்கு அச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, முறுக்கு அச்சு, முறுக்குலாம் சுடுவாங்களே அந்த அச்சுக்கு சிவ் மேக்கர். சிவ் மேக்கர். லாஸ்ட் ஒன் பாருங்கள், குழாய். குழாய் அப்படின்னா கான் இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா டேப். டேப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வெக்காபுலரியில் உங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதில் எவ்வளோ வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.